அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் இன்றைய நாளில் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை வாசித்து அதன் பிற்பாடு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 138 அதிகாரம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஒரு அருமையான வேத வசனமாய் இது இருக்கிறது. சர்வ வல்லமுள்ள தேவன் மனிதர்களுக்கென்று கொடுத்த ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்த ஒரு வார்த்தை இது. அதாவது துன்பத்தின் நடுவில் நடக்கிற ஒரு மனிதன் மீளுவது மிகவும் கஷ்டம். உலகத்திலே சொல்வார்கள், ஒரு பீனிக்ஸ் பறவை என்று ஒன்று இருப்பதென்று. அதை எரித்து கொன்றுவிட்டாலும் அந்த சாம்பல்ல இருந்து அது மீண்டும் உயிர்த்தெழுவதாக ஒரு கதை சொல்லுவது உண்டு. இதே மாதிரி துன்பத்தின் நடுவிலே மனிதர்கள் நடந்தாலும் இனி வாழ்க்கை முடிகிறது என்கிற ஒரு நிலைக்கு வந்தாலும் மருத்துவர்கள் கூட வியாதி நிமித்தம் அவர்கள் இன்னும் ஒரு சில மணி நேரம் இருப்பார்கள், அதன் பிற்பாடு மரித்து விடுவார்கள் என்று சொன்னாலும் உங்களோட வாழ்க்கைக்கு வந்திருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள், அரசாங்கத்தால் பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், அதிகாரிகளால் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம். பல விதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள். முடியாது, இனி நாம் வாழ முடியாது, இனி நாம் வெளியரங்கமாக முடியாது, நான் இனி ஒருபோதும் தலை நிமிர முடியாது என்று நீங்க சொல்லுகிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் நெருக்கி கொண்டு இருக்கலாம். நான் மரிப்பதை தவிர, தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியிலே என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்புற நாட்களாய் கூட இது உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் என்று. இது மரண பள்ளத்தாக்காய் இருந்தாலும், நான் மரித்து விடுவேன் என்று சொன்னாலும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் வானத்திலும் பூமியிலும் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறவர் என்றும், கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறவர் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் துன்பத்தின் நடுவில் நடக்கிற உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, கண்ணீர், வேதனை, கணவனால வந்திருக்கிற பிரச்சனைகள், மனைவியால் வருகிற பிரச்சனைகள், பிள்ளைகள் நிமித்தம் வந்திருக்கிற நெருக்கங்கள், மற்றவர்கள் நிமித்தம் வந்திருக்கிற அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள்ல இருந்து நான் எப்படி மீள முடியும்? துன்பத்தின் நடுவிலேயே நடக்கிறேன். நான் பிறந்த நாள் முதல் துன்பத்தை தான் கண்டேன். என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, எனக்கு ஆறுதல் இல்லை, ஒரு நல்லதாய் நித்திர கொண்டதாய் ஒரு நாள் இல்லை. என் வாழ்க்கையில எங்கு பார்த்தாலும் துன்பம் துன்பம். இந்த காரியம் முடிந்துவிடும், இனி வருகிறது நல்லதாய் இருக்கும் நினைத்தா அது முந்தி வந்த துன்பத்தை விட இரட்டிப்பான துன்பமாய் அது காணப்படுகிறது. நான் என்ன செய்யக்கூடும்? துன்பம் துன்பம் துன்பமாய் என் வாழ்க்கை இருக்கிறதே. துன்பத்தின் நடுவில் நடக்கிறனே, இந்த துன்பத்திலே நான் அழிந்து போனா நல்லா இருக்குமே என்று சொல்லுகிற ஒரு நபரா நீங்க இன்றைய நாளில் காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியில வந்து உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாவற்றையும், அந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள ஒரே தேவன் இயேசு தான். அவரால் அன்றி நீங்க உயிர்ப்பிக்கப்பட முடியாது. இவ்வளவு துன்பத்தில் நடந்தும் இன்றைய நாளில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். இந்த இயேசு உங்களோட துன்பத்தின் நடுவில் நடக்கிற உங்களோட வாழ்க்கையில உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உயிர்ப்பிப்பார். இந்த துன்பத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். அவர் உங்களை உயிர்ப்பித்து மேலே எடுப்பார். எடுத்து உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த தேவன் உங்களோட வாழ்க்கையில இல்லாதனால தான் மீண்டும் மீண்டும் துன்பத்திலே நீங்க துவழ்ந்து போறீங்க. உங்களோட வாழ்க்கையின் தொடக்கமும் துன்பமும் முடிவும் துன்பமுமாய் இருக்கிறது. துன்பத்தின் பகுதியில நடந்த அல்லது நடத்தி வைக்கப்பட்ட பல மனிதர்களை குறித்து உலக சரித்திரத்திலே பார்க்கிறோம்.
அநேக விதமான கொடுமைகள் இந்த உலகத்திலே நடந்ததை பார்க்கிறோம். மனுக்குலத்துக்கு விரோதமாய் அப்படி நடந்த துன்பத்தின் நடுவில் நடந்த மக்களை, இயேசுவை அறிந்து கொண்ட அநேக மக்களை அவர் உயிர்ப்பித்து மீண்டும் எடுத்திருக்கிறார். சில பேர் மருத்துவ ஆப்ரேஷன் செய்வார்கள் இல்லையா, மருத்துவத்துறையில. அதில் அவங்க சொல்லுவாங்க, சில நேரம் நீங்க பிழைக்க மாட்டீங்க, சில நேரம் நீங்க மரித்து போய்விடுங்க. இப்படி பலர் மரித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யாவிட்டாலும் நீங்க மரித்து வருவீங்க தான் என்று சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் செய்வார்கள். அந்த ஆப்ரேஷன்ல டாக்டர்ஸுக்கே வியப்பா இருக்கும், நீங்க மரித்து போன ஒரு அடையாளமா இருப்பீங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே உங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்க ஒருவேளை இந்த ஆபரேஷன் நிமித்த நான் பிழைப்பனோ இல்லையோ என்று தெரியாம பயந்திருக்கலாம் இன்றைய நாள்ல. ஆனா இயேசு உங்களை அதில் இருந்து உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். மரணத்தில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். உங்களோட வாழ்க்கையில் அவர் இருக்கிறாரா? உங்களோட உள்ளத்தில் இயேசு தெய்வமா இருக்கிறாரா? இயேசுவுக்கு உங்களோட உள்ளத்தில் ஒரு இடம் இருக்கிறதா? இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. இயேசுடைய வருகைக்கான அடையாளங்கள் பூமியில நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த இயேசுவை அறிந்திருக்கிறீங்களா? உங்களோட குடும்பத்தில் இந்த இயேசு இருக்கிறாரா? உங்களுடைய தெய்வமா இயேசு இருக்கிறாரா? உங்களுடைய நண்பராய் சிநேகிதராய் இயேசு காணப்படுகிறாரா? இந்த இயேசுக்கு உங்களோட வாழ்க்கையை கொடுத்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க துன்பத்தில் நடந்தாலும் அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வம். இயேசு துன்பத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கையில இருந்து உங்களை மீட்டெடுத்து உயிர்ப்பித்து வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறாரே. இயேசு இருக்கும் போது நீங்க ஏன் இந்த துன்பத்திலே தொடர்ந்தும் தவிக்க வேண்டும்? இயேசு அதிலிருந்து உயிர்ப்பித்து மீட்டெடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த உலகத்துல மருத்துவர்களால முடியாது, அதிகாரிகளால முடியாதது, அரசாங்கத்தால முடியாதது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் முடியாத எல்லாவற்றையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெரிய தெய்வம் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் வானமும் பூமியும் கொள்ளாத சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உங்களோட வாழ்க்கையில இருந்தால் ஒரு குறைவும் இருக்காது. உங்களோட வாழ்க்கையில நாங்க வாசித்த வசனத்தை போல நீங்க துன்பத்தின் பாதையில நடந்தாலும் அவர் உயிர்ப்பிக்கிற தெய்வமா இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில துன்பம் வரும்போது கூட உங்களோடு கூட அவர் இருப்பார். நீங்க அழும்போது உங்களோடு சேர்ந்து அழக்கூடியவர். வேதம் சொல்லுகிறது லாசரு என்கிற ஒரு மனிதனை குறித்து. இயேசு பூமியில வாழ்ந்த நாட்களிலே லாசருவும் அவனுக்கு 2 சகோதரிகளும் இருந்தார்கள். இந்த 3 பேரிலையும் இயேசு அன்பா இருந்தார். ஒரு நாள் திடீரென வியாதிப்பட்டு இந்த லாசரு என்கிற சகோதரன் மரித்து விட்டான். இயேசு அவன் மரித்து 4 நாளாகின பிற்பாடு அந்த கல்லறைக்கு வந்து கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அவருடைய சகோதரிகள் அழுகிறதை பார்க்கும்போது இயேசுவும் அழுதார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கண்ணீர் விட்டு அவர் ஒரு காரியம் செய்தார். மரித்த லாசருடைய கல்லறைக்கு முன்னே நின்று லாசருவை வெளியே வா என்று சத்தமிட்டார். உடனே லாசரு மரித்து 4 நாளான லாசரு வெளியே வந்தான். துன்பத்தின் பாதையில நடந்தவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லவர். இந்த 2 சகோதரருடைய கண்ணீரையும் பார்த்து அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சகோதரனை உயிர்ப்பித்து கொடுத்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ இயேசு அதை செய்வார். நீங்க துன்பத்தின் பாதையில நடக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையை உயிர்ப்பிக்க அவர் வல்லவர். உங்களோட வாழ்க்கையில இந்த இயேசு இருந்தா இது சாத்தியம். இயேசுவை அவர்கள் தங்களுடைய வீட்டிலே அழைத்து அவரை பராமரித்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவரோடு வந்தவர்களுக்கு உணவு வழங்கினதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசுவை தேடினவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல உங்களோட வாழ்க்கையில இன்றைய நாள்ல இந்த இயேசுவை நீங்க தேடுவீங்களானா, உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானா, பிடித்துக் கொள்வீர்களானால் இயேசு துன்பத்தின் பாதையில நடக்கிற உங்களை உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே எனக்குள்ள வாரும், என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, துன்பத்தின் பாதையில நடந்து நடந்து என் கால்கள் சோர்ந்து போயிட்டு என் இருதயம் ஆண்டவரே உடைந்து நொறுங்கி விட்டது. இனி நம்பிக்கையற்ற வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன். துன்பத்தின் பாதையில நடக்கிற உங்களை உயிர்ப்பிப்பீர் நீர் என்று வேதம் சொன்னதே.
அப்படியா என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பேயும் ஆண்டவரே. மரணத்தில் இருந்த ஒரு மனிதன் உயிரோடு எழும்புவது போல நான் துன்பத்திலே மரித்து கிடக்கிறவனுக்கு பார்க்கிறேன். வாழ்க்கையை உயிர்ப்பேயும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இயேசு உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் என்று இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். அன்புள்ள தேவனே, இந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்தின் பாதையிலே நடந்து நடந்து சோர்வற்று போய்விட்டார்கள், காயப்பட்டு போய்விட்டார்கள். அவருடைய துன்பத்தை அவர்களால் சுமக்க முடியவில்லை. ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இங்கே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அவங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவை இவங்களோட வாழ்க்கையில் நீங்க பிரவேசித்து இருக்கிறீங்க. நாளில் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்கள்ல இருந்தும் இவர்களை உயிர்ப்பித்து நீங்க எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த துன்பம் இவர்களை அழித்துவிட முடியாது. இவர்களை இந்த துன்பத்திலிருந்து நீங்க மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராகி உங்களோட கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்பத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கிற உங்களை அதில் இருந்து உயிர்ப்பித்திருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியோடு இயேசுவுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவோடு இணைந்து வாழுங்கள். தொடர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியை விதைப்பீர்கள் பிறருக்காகவும். ஆமென்.